Find the compound interest for the following data: P equal to 12,000 rupees, R equal to 8%, N equal to 2.25 years, interest compounded yearly, right? ஸோ இப்போ என்ன, பிரின்சிபல் 12,000, 12,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8% பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் 2.25. ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷம் 2 வருஷம்னு ஏதாவது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக போட்டுடலாம். இப்படி எக்ஸ்ட்ரா வந்தால் என்ன பண்ணுறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள், 2ஆக பிரிச்சிடணும். ஃபஸ்ட்டு இவன் எடுத்துக்கணும், அந்த ஓல் நம்பர் எடுத்துகிட்டு அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். வர்ற அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டை அகெயின் பிரின்சிபலாக கன்சிடர் பண்ணி இதுக்கு என்ன வரும்னு பார்த்துடணும். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அமௌண்ட் எடுத்துக்கோங்க. இது என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, கால்குலேட்டட் இயர்லி. ஃபார்முலா என்ன? P × 1 + R/100 த ஹோல் பவர் என்ன? சூப்பர். P எவ்வளவு? 12,000 × 1 + R எவ்வளவு? 8/100 த ஹோல் பவர் என்ன? ஓகேவா? ஸோ அகெயின் இதை என்ன எவ்வளோ? 2 years. ஸோ 12,000 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 4ஆல் போட்டால் 2, இங்கே 4ஆல் போட்டால் 25. அப்போ 1 + 2/25 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 × 25, 25 + 2 27. ஸோ 27/25 ஸ்கொயர் இருக்குது, அதனால் 2 தடவை எழுதிடுவோம், அவ்வளோதான். ஸோ இது இன்னும் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணால் 12 × 10 × 100ன்னு எழுதிக்கிறேன். இதுக்குன்னா 3 0 இருக்குது, நான் ஈஸியாக 100னா கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், அதனால தான். Okay, 125 is 25, 425 are 100, and again 125 அப்படி போட முடியாது. 1 5 is 5, 5 5 are 25, and 2 5 are 10. ஸோ என்ன வரும்? 12 × 2 × 4 × 27 × 27 divided by into 1/5 போட்டுப்போம். டிவைட் பை 5னா கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் டிவிஷன் போடணும். பண்ணலாமா? 12, 4 2s are 8, 8 2s are 16, remainder 1, 9, 96. So 96 × 27 × 27. 7 7s are 49, remainder 4. 7 2s are 14, 14 + 4, 18. 7 2s are 14, remainder 1. 2 2s are 4, 4 + 1, 5. 9 2 7. So 9 2 7. 9 2 7 × 96. 6 9s are 54, remainder 5. 6 2s are 12 + 5, 17, remainder 1. 4 7 6 are 42 + 1 43. 9 9s are 81, remainder 8. 9 2s are 18 + 8 26, remainder 2. 9 7s are 63 + 2 65. அவ்வளோதான் கைஸ். இந்த மல்டிப்ளிகேஷன் தான் கொஞ்சம் நேரமாக போகும், அப்புறம் எல்லாம் கரெக்டாக வந்துடும். 4 8 9 9 6. ஸோ ஆன்சர் வந்து 6998 டிவைடட் பை ஒரு 5 இருக்குது. 1 5s are 5, 1 5s are 5, ரிமைண்டர் 1. 3 5s are 15, ரிமைண்டர் 4. 9 5s are 45, ரிமைண்டர் 4. 9 5s are 45, ரிமைண்டர் 3. 6 5s are 30, ரிமைண்டர் 4. பாயிண்ட் வச்சா 0 8. 5s are 40. ஸோ என்ன கிடைக்கும்? 13996.8. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு நமக்கு கிடைச்ச அமௌண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து 2 years கழிச்சு, ஆனால் நம்ம கொஷினில் எவ்வளோ இயர்ஸ் கிடச்சிதாங்க? 2.25 years, கரெக்டாக? ஸோ அப்போது இது இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த குவார்ட்டர் இயருக்கு மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பிரின்சிபலாக எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த 13,996.8 எடுத்துக்கணும். ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? P × 1 + R/100 த ஹோல் பவர் என்ன? ஸோ இதை வந்து ஒரு டைம் தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். என்ன வந்து ஒன்றா எடுத்துக்கணும். பிரின்சிபல் வந்து 13,996.8 × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8%. அது எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. இங்கே எத்தனை நாள் கேல்குலேட் பண்ண போகிறோம்? 1/4. அப்போ குவார்ட்டர் இயருக்கு. 8 × 1/4னா 1 4s are 4, 8 2s are 4, 4 2s are 8. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2. ஸோ 1 + 2/100 த ஹோல் பவர் 1. அப்படியே பண்ணால் 13,996.8 × 100s are 100 + 2, 102 divided by 100. ஸோ இந்த நம்பர் 102ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 13996.8 பாயிண்ட்டை மறந்துட்டு அப்படியே போடலாம்.
So 8 2s are 16, remainder 1, 6 2s are 12, 12 plus 1 13, remainder 1, 9 2s are 18, 18 plus 1 19, remainder 1, 9 2s are 18, 18 plus 1 19, remainder 1, and 3 2s are 6, 6 plus 1 7 and 2. அடுத்து எல்லாமே 0 தான். அப்புறம் 1. ஸோ 8 6 9 9 1 3 ஆட் பண்ணால் 6 3 17, ரிமைண்டர் 1 16, ரிமைண்டர் 1 17, ரிமைண்டர் 1 12, ரிமைண்டர் 1 4 1. ஸோ இங்கே இருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு ஆல்ரெடி 100க்கு ஒரு 2 பாயிண்ட் சேர்த்தா 3 பாயிண்ட் தள்ளி 1 4 2 7 6.7 36. இதை வந்து ஒரு 2 டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே 6 5 விட ஜாஸ்தி. ஸோ இது ப்ளஸ் 1. ஸோ 14,276.74. ஸோ இது வந்து 2 and a quarter years கழிச்சு கிடைக்கிற அமௌண்ட். எனக்கு என்ன வேணும்? இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும். ஸோ அப்போ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். பிரின்சிபல் எவ்வளோ? ஒரிஜினல் பிரின்சிபல் தான் சப்ராக்ட் பண்ணோம், 12,000. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 2,276.74 தான் ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கா? 2,276.74 எஸ் இருக்குது, ஆப்ஷன் டி. ஸோ இந்த சம்மு கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கடகடன்னு பேசாமல் செஞ்சீங்கன்னா செஞ்சிடலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிறதுல ஒரே ஒரு முக்கியமான கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு 2 வருஷத்தை கண்டுபிடிச்சிட்டு அதை பிரின்சிபல் ஆக்கிக்கணும். அடுத்து இந்த குவார்ட்டர் கண்டுபிடிக்கிறப்போ எண் வந்து 1 இருக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இன்ட்டு குவார்ட்டராக இருக்கணும். அவ்வளோதாங்க இந்த சம். இந்த மாதிரி நிறைய பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க்கு கமெண்ட்டில் இருக்குது, ஜாயின் பண்ணிடுங்க. பை.